வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய வைகாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பூசம் நட்சத்திரம் 3வது பாதம் கடக ராசி மேச லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போ கன்னி ராசியாதிபதி புதன் ராசிக்கு 8வது பாவகத்தில் அசுவனி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 3 டிகிரியில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. கன்னிராசி நண்பர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் ஜோதிடம் சொல்கிறது பலன் சொல்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். மற்ற கிரக அமைப்புகளை விட ராசிநாதன் பலவீனமாக இருக்கும்போது கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கிடணும். கன்னி ராசியாதிபதி புதன் 8வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறாரு. அதுபோக அசுவனி நட்சத்திரத்தில் வேற இருக்கிறார். வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை ரொம்ப சூதானமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். ராசியாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாருன்றது ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஆகி போயிடும், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி ஆகி போயிடும். முக்கா கிணறு தாண்டிட்டோம், இருக்கிறது கிணறுன்ற மாதிரி ஏற்கனவே 6-7 மாத காலமாகவே கொஞ்சம் பலவீனமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு 18 நாள் வெயிட் பண்ணுங்க. வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, ஒரு காரு வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, ஒரு பைக்கு வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, முதலீடு போட்டு ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க. ராசிநாதனுடைய மனநிலை சரியில்லை. ஏன்னா ராசிநாதனுடைய நிலை 8வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறாருன்றது ஒரு புறம் இருந்தாலும் 8 குடையவன் நம்ம ராசியை பார்க்குறார். 8 குடைய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் 7வது பாவகத்தில் இருந்து சனி பகவானுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருந்து நம்ம ராசியை பார்க்குறார். இது சாதகமான ஒரு சூழ்நிலை கிடையாது. 18ஆம் தேதி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு குடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேண்டாம், வண்டி வாகனம் பயணம் வேண்டாம். அடுத்தவங்க கிட்ட ஒரு வேலைன்னு கொடுத்தா கூட நம்பணும்னா கண்டிப்பாக ஏமாற்றி விடுவாங்க. இந்த 18 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் 9வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரனோட சேர்றது ரொம்ப சிறப்பு. அதுபோக 12வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக வரார். அப்போது 18ஆம் தேதிக்கு மேற்கொண்டு உங்கள் ராசியாதிபதியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய செவ்வாய் மேலே படும், விருச்சிகத்தில் படும். அந்த நேரத்தில் உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வரப்போகுது, படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு வரப்போகுது. 18ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாட்கள், 14 நாட்கள் நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க. அன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை இல்லை நீங்கள் செய்யக்கூடிய செயல் உண்மையிலே பிரகாசமாக இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. புதனாதித்ய யோகம் இருக்கிறதுனால அரசு தரப்பில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த சலுகைகள் சேரும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார், அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இது வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சார், அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் 100% சாதகமாக முடியும். தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசியாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் புதன் தானே, குருவுடன் சேர்றார், திருமண ஸ்தானாதிபதியோடு சேர்றார், திருமண காரகன் சுக்கிரனுடனும் சேர்றார். நிறைய நண்பர்களுக்கு கன்னிராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வைகாசி 18ஆம் தேதிக்கு மேற்கொண்டு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது, இது வரைக்கும் எங்களுக்கு கல்யாணம் நடக்கலை சார், செட் ஆகலை சார், பரிசம் போட்டுட்டு வந்தேன் பாதலி நின்று போச்சு, கை நினச்சிட்டு வந்தேன் கத்தரிச்சிட்டு போயிடுச்சு, பல விதத்தில் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால் கல்யாணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு உண்டான தருணம் இந்த தருணம். அதுபோக இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு
கல்யாணம் நடக்கலையான்ற ஆதங்கம் ஒரு சிலருக்கு இருக்குதுன்னா, கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பாக்கியம் இல்லைன்ற ஆதங்கம் இன்னொரு சிலருக்கு இருக்குதானே செய்யுது. 5வது பாவகத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானாதிபதி 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் புத்திரக்காரகன் குபேரர் பிறந்த நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு சனி பகவான். சனி பகவான் தான் கன்னிராசி நண்பர்களுக்கு புத்திரஸ்தானாதிபதி. அப்போது புத்திரஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர் குரு. குரு உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் இருந்து 9வது பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். 5வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். அதுபோக உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து இருக்கிறார். புதனுடன் சேர்ந்து இருக்காரு குரு. உங்கள் ராசியை பார்க்குறாரு குரு. புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு குரு. புத்திரஸ்தானாதிபதி சனிக்கு நட்சத்திரம் கொடுக்குறாரு குரு. அப்போ குரு எத்தனை இடத்துல நமக்கு பங்கு வைக்கிறாருன்னு பாருங்கள். அப்போ நமக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் பாருங்கள், அந்த புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கு உண்டான தருணமாகவும் 18ஆம் தேதியிலிருந்து நிச்சயம் இந்த பிரபஞ்சம் கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்த போகுது. பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, இது வரைக்கும் ஒரு புத்திர பாக்கியம் எங்களுக்கு வரல, இதுக்கு மேற்கொண்டு புத்திர பாக்கியம் வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியாத மனநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் சார் அப்படின்னா, இந்த நேரத்தில் சத்தியமாக சொல்கிறேன், குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான நேர காலங்கள் தானுங்க இது. அதுபோக இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு, ஏன்னா அந்த சூரிய பகவான் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு நட்சத்திரம், 11ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு நட்சத்திரம், 25ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் ஒரு நட்சத்திரத்தில் வரார். மாதத்தில் 3 நட்சத்திரத்தில் 9 பாதத்தில் சூரிய பகவான் பயணிப்பார். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 30 டிகிரியிலிருந்து 60 டிகிரி வரைக்கும் சூரியன் வரார். இதில் ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அப்போது வைகாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 25ஆம் தேதி வரை சூரிய பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் வரார். சூரிய பகவான் கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரமான சந்திரனுடைய நட்சத்திரத்தில் வரார். அந்த நேரம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். வேலை வாய்ப்புகளுக்கு, நிம்மதி சந்தோஷத்துக்கு, பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன், இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலை நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா, இந்த நேரத்தில் 100% பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். ஆக கன்னிராசி நண்பர்களுக்கு வைகாசி மாதத்தில் இந்த அளவுக்கு ஒரு சாதகமான கிரக அமைப்புகள் இருக்குது. தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. எல்லா மாதம் மாதிரி இந்த மாதமும் விட்டுட வேண்டாம். நாள் நட்சத்திரம் அறிந்து உங்களுக்குரிய அமைப்புகள் என்னவோ அது செய்துக்கிடுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் 10% கிரக அமைப்புகள் நல்ல விதமாக இருந்தால் போதுமானது. 90% நல்ல விதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கோச்சார கிரக நிலைகள் 100% நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் சுய ஜாதகத்தில் 10% மட்டும் கிரக அமைப்புகள் நல்ல விதமாக இருந்தால் போக வேண்டிய இடத்துக்கு அழகாக போய் சேர்ந்துருவீங்க. சரி நண்பர்களே, வைகாசி மாதத்தில் எல்லா விதமான வளர்ச்சியும் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு வரப்போகுதுன்றதில் மாற்று கருத்து கிடையாது. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.